ரப்பு தன்னுடைய இரண்டு விதமான வெளிப்பாடுகளை இந்த உலகத்தில் காண்பித்துக் கொண்டே இருக்கின்றார். இரவும் பகலும் போல நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய இயக்கத்திற்கு அது தேவை. நன்மையாகவே ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதாக வரலாறு கிடையாது. தீமை நிலையிலேயே ஒருவர் இருந்தார் என்ற வரலாறு கிடையாது. ஆனால் நன்மை வந்த பொழுது இன்னார் மூலமாகத்தான் எனக்கு நன்மை வந்தது என்பதாக சொன்னவனும் அந்த இடத்திலே வழிகேட்டை அடைந்து விட்டான். தீமை நிலையில இன்னார் மூலமாகத்தான் எனக்கு தீமை வந்துச்சு என்பதாக சொன்னவனும் அந்த இடத்திலே இணைவிப்பாளனாக மாறிவிட்டான். இரண்டும் ரப்பின் மூலம்தான் ஏற்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோட்பாட்டை தான் சஹாபாக்களிடத்திலே அற்புதமான முறையில உருவாக்கி காண்பித்தார்கள். அந்த அஹதியத்து தான் ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய தௌஹீதுடைய அடிப்படையாக அமைந்திருக்கின்றது. அல்லாஹ் ஒருவனை கொண்டு மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லாம் நடக்கும். அந்த எண்ணம் நம்மை சக மனிதர்களின் மீதான எல்லா விதமான புகார்களிலிருந்தும் பாதுகாத்துவிடும். அவன் மீது நாம் நேசம் செலுத்த ஆரம்பித்து விடுவோம். நம்முடைய எதிரியை நாம் நேசிப்போம். அவனுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம். அந்த எண்ணம் தான் மனிதனிடத்தில் மாற்றங்களை உருவாக்கும். அவனை தண்டிப்பதன் மீது இருக்கக்கூடிய ஆவல் அல்ல, மாறாக அவன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பும் பாசமும் தான் மாற்றும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் இப்படி சொன்னான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லகும். நீங்கள் மிகவும் மென்மை குணம் படைத்தவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய சக மனிதர்களின் மீது அன்பையும் பாசத்தையும் பொழிபவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். காரணம் என்ன தெரியுமா? ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வினுடைய கருணை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லி. இந்த மக்கள் எல்லோரும் உங்களை சார்ந்திருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த கருணையின் பொருட்டால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? மற்றவர்களை கடுகடுக்காதவர்களாக இருக்கின்றீர்கள், கடுமை காட்டாதவர்களாக இருக்கின்றீர்கள். இல்லாவிட்டால் இவர்கள் எல்லோரும் உங்களை விட்டு ஓடி போய் விடுவார்கள் என்பதாக சொன்னார்கள்.